என் அன்பான உறவுகளே, ஹாப்பி வெட்னஸ்டே அண்ட் ஆல்சோ உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். உழைக்கிறவர்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் இருக்கிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எங்களோட வீட்டில் சில பேர் இருப்பார்கள், அவர்கள் எங்களையும் பார்த்து கொண்டு, எங்களுடைய குடும்ப நபர்களையும் பார்த்து கொண்டு, எங்களுடைய அலுவல்களை அவர்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு ஓய்வின்றி உழைப்பார்கள். அவர்களுக்கு ஸ்பெஷல் சல்யூட். நாங்களாச்சும் வெளியே போயிட்டு உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து அது ஒரு குறிப்பிட்ட மணித்தாளம் தான். சில பேருக்கு அப்படி இல்லை, தொடர்ந்து வேலை. ஆனால் எதுக்காக செய்கிறார்கள்? அவர்கள் அக்கறை காட்டும் மனிதர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக செய்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு என்னுடைய மனதில் ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அடுத்தது, வேலை செய்கிறோம் நாங்கள் எப்பொழுதும் எந்த வேலை, பெரிய வேலை செய்ய வேலை அது ஒன்றுமே இல்லை. எந்த வேலை செய்தாலும் மற்றவங்களை ஏமாத்தாமல் உழைக்கிற அந்த வேலை, வேர்வை சிந்தி உழைக்கிற அந்த வேலை மூலமாக நாங்கள் யாரையும் ஏமாற்றாமல் உழைக்கிற அந்த காசை நாங்கள் வாங்கும்போது தட்ஸ் த கிரேட்னஸ் இன் லைஃப். சின்ன வேலையோ பெரிய வேலையோ எந்த வேலையும், எத்தனையோ துறைகள் இன்று இருக்கின்றன. அத்தனை துறைகளும், அது எந்த துறை என்று இல்லை, இப்படி எல்லா துறையிலும் இருக்கிறவர்கள் அவர்கள் கடின உழைப்பை தந்ததால தான் இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அனைத்து துறையில் இருக்கிற உழைப்பாளிகளுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ, நன்றிகள். நாங்கள் செய்கிற வேலையை கண்ணியமாக செய்வோம். மற்றவங்களை ஏமாற்றணுமென்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டாம். உழைக்கிற காசு அதை சாப்பிடும்போது மனதில் திருப்தி இருக்கணும். இந்த வேலையை செய்து நான் உழைச்சி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன், நான் நேர்மையாக செய்து கொண்டிருக்கிறேன் இந்த வேலையை என்று நாங்கள் நினைச்சு ஒவ்வொரு நாளும் பெருமைப்படணும். வாழ்க்கையில் சின்ன வேலை பெரிய வேலை அதில் தான் லாயாலிட்டி அண்ட் அதில் தான் லெவல்ஸ் இல்லவே இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான், என் சகோதரர்கள், என்னுடைய கணவர் எல்லா வேலையும் செய்திருக்கிறோம். உழைக்கிற, அதை நான் சொல்கிறேனே, உழைக்கிற போது, நாங்கள் வேர்வை சிந்தி உழைக்கும் போது, நேர்மையாக உழைக்கும் போது, அந்த உழைப்பை நாங்கள் மாத சம்பளமாக வாங்கும் போது அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் அலாதி சந்தோஷம். உழைக்கிற இந்த மனித வாழ்க்கையே ஓடி உழைக்கிறதுக்காகத்தான். ஏனென்றால் எங்களுடைய மனித இனம் அப்படி ஒரு ஃபங்க்ஷனில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எங்களுக்கு கான்ஃபிடென்ட் கூடும், எங்களுக்கு மன திருப்தி அடையும். ஏதோ ஒன்றை தேடித்தான் நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது எது? மன நிம்மதியும் சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும். நல்ல வேலைன்றது என்னது? சின்ன வேலை பெரிய வேலை இல்லை. நாங்கள் உழைத்து எங்களையும் காப்பாற்றி எங்களுடைய உறவுகளையும் காப்பாற்றக்கூடிய சக்தியை கொடுக்கும் ஒரு வருமானம். அது எதுவாக இருக்கட்டும், மற்றவங்களை ஏமாற்றாத வரைக்கும் நாங்கள் சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கின்றோம். ஸோ எகெயின் என்னுடைய அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் நீங்கள் செய்கிற வேலையை மனசார செய்யுங்க. மற்றவங்களுக்காக வேலை செய்யாதீங்க, உங்களுக்காக செய்யுங்க. உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக செய்யுங்க. ஒரு வேலை, உங்களுக்கு செய்கிற வேலை இப்பொழுது பிடிக்கவில்லை என்றால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பும் நேர்மையும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வானமே எல்லை, கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும். உங்களை நம்புங்கள், உங்கள் உழைப்பை நம்புங்கள், உங்களுடைய நேர்மையை நம்புங்கள். நேர்மையாக வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி நேர்மையாக வேலை செய்கிறவர்களாக நீங்கள் இருந்தீங்களேன்னா உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட்டை நம்புங்க, உங்களுடைய முயற்சியை நம்புங்க, கடின உழைப்பை நம்புங்க. நீங்கள் செய்கிற வேலையை மனசார செய்கிறீங்கள் என்ற அந்த மனசுக்கு மரியாதையை கொடுத்து தொடர்ந்து உங்களுடைய நோக்கி போய்கொண்டே இருங்கள். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஆல்சோ மை ஹஸ்பண்ட் இஸ் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஓகே நண்பர்களே, நான் லஞ்ச் பிரேக்கில் இருக்கிறேன். போயிட்டு நீ சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேணும். அதே சமயம் உங்கள் கூட பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதாவது இந்த ஸ்பெஷல் டேயில் என்னுடைய சகோதரிகள்கிட்ட அட்லீஸ்ட் நான் விஷ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் நான் வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ
நான் கொஞ்ச நாள் வீடியோ போடவில்லை. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண மன திருப்தி எனக்கு இருக்கும் இந்த உழைப்பாளர் தினத்தில். ஓகே நண்பர்களே, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. செய்கிற வேலையை சந்தோஷமாக மன திருப்தியோடு செய்யுங்க. உங்களுடைய இலக்கு வேற ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இலக்கை நீங்கள் மனதிலிருந்து தூக்கி எறிய வேண்டாம். சில பல தோல்விகளுக்காக அதை நோக்கி போய்கொண்டே இருங்கள். ஏனென்றால் நீங்கள் உண்மையாக உழைக்கிறீர்கள். உங்களுடைய உழைப்பில் நிஜமும் நியாயமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது போய்கொண்டே இருங்கள். வெற்றி நிச்சயம் நண்பர்களே. பாய். கவி.